ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மங்கியநல்லூர் கிட்டே வந்திருக்கோம். மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் கிட்டே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அப்படியே ட்ரிப்பு நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேரளம் காரைக்கால் அப்டேட் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 2:50 கரெக்டாக. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் 2 டைம் போடுறீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. உங்களுக்கு என்னோடய வழி என்னன்னு உங்களுக்கு தெரியணும் முதல்ல. சரிங்களா? நான் வந்து வேறு எதுவுமே நான் அப்டேட் பண்ணுறது கிடையாது. பேரளம் காரைக்கால் மட்டும் தான் அப்டேட் பண்ணுறேன். அதுவும் வந்து எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதுக்காக நான் மெயினாக 2 டைம் போடுறேன். சில பேர் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. தயவுசெய்து அப்படி இருக்கிறவங்க உங்களோட வேலையை பாருங்கள். ஏன்னா இந்த டைம் வந்து நான் எத்தனை கிலோமீட்டர் போகிறோம் எல்லாமே நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். நான் ட்ரெயினை நான் ட்ராவல் பண்ணேன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் இங்கேருந்து வண்டியில் நான் ட்ராவல் பண்ணி நான் போகணும். ஸோ அதுக்காக என்னோடய கிட்ட நீங்கள் புரிஞ்சுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுறதுக்காக நான் 2 டைம் அப்டேட் பண்ணுறேன். அதுவே சில பேர் அப்புறமா தான் தெரியுது. அதனால் தெரிஞ்சவங்க தவிசு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம நேரம் மங்கியநல்லூர் வந்து புது பைபாஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேரளங்காரைக்கால் எப்படி ரோடு வேளங்காரை எப்படி ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிச்சோ அதே போல் தான் இங்கேயும் ரோடு வேஸும் ஒன்றா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட்டில் திரும்பி ஸ்ட்ரெயிட் ரோடாக நம்ம போக போகிறோம். ஊர் உள்ளே போக போகிறது கிடையாது. நான் இங்கேருந்து நேராக கொல்லுமாங்குடியில் போய் கிட்ட நான் காமிக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் மயிலாடுதுறை வந்து கரெக்டாக 6 கிலோமீட்டரில் நான் என்னோடய ட்ராவலை ஆரம்பிச்சிருக்கேன். மயிலாடுதுறை நான் காமிக்கல. இது நான் பெட்ரோல் போட்டதுலேருந்து கணக்குலேருந்து நான் கணக்கு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். சரிங்களா? நான் அடுத்தது உங்களுக்கு கொல்லுமாங்குடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து வாரம் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக நான் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இப்போ மணியை பாருங்கள், 2:55. வெயிலே நம்ம பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட்டாக அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தவிர மற்றபடி எந்த உள்நோக்கம் உங்களுக்கு கிடையாது. என்னோடய வீடியோஸ் போர் அடிச்சுன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. உங்களோட வேலையை கடமையை பாருங்கள். வேறு யாரும் அப்டேட் பண்ணுறாங்க பாருங்கள். நான் இப்படி தான் பண்ணுவேன். சரிங்களா? அதுவும் நான் சொல்லிக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொல்லுமாங்குடி வந்தாச்சு. இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 12.7 கிலோமீட்டர். ஸோ கொல்லுமாங்குடி வழியாக நீங்கள் காரைக்கால் போகலாம். பேரளம் வழியாக நீங்கள் காரைக்கால் போகலாம். இப்போ ரைட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம் போகலாம். ஆனால் நம்ம எப்படி பார்ப்போம்னா நேராக பார்ப்போம். நேராக போய் பேரளத்துலேருந்து நம்ம அகெயின் லெஃப்ட்டு எடுத்தோம்னா நேராக ஒரே ரோடு, அதான் காரைக்கால் ரோடு. இப்படி கொல்லுமாங்குடி வழியாக நீங்கள் காரைக்கால் போகலாம். வாங்க நம்ம அப்படியே பேரளம் போய் தான் காரைக்கால் போகணும். ஸோ இது வழியாக போகிறதுக்கு நம்ம வேலை கிடையாது. ஸோ வாங்க நம்ம அடுத்தது போய் பார்ப்போம். சரிங்களா? வாங்க பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, பேரளத்துலேருந்து இப்போ நம்ம எங்கெங்கே போகிறோம்னா கந்தன்குடி, அம்பகரத்தூர், திருநள்ளார். எத்தனை கிலோமீட்டர் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம பேரளத்துலேருந்து திரும்பியாச்சு. இதுதான் காரைக்கால் போகிற மெயின் ரோடு. இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். போகிற இதை நான் கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா 15.2 கிலோமீட்டர் வந்துருக்கேன். 6 கிலோமீட்டர் ஆரம்பித்து இங்கேருந்து மங்கியநல்லூர்லேருந்து 6 கிலோமீட்ரு. ஸோ இது வரைக்கும் எங்கள் ஊர் மயிலாடுதுறையிலேருந்து இங்கே வரத்துக்கு நான் 15 கிலோமீட்டர் ஆகுது. நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ அப் அண்ட் டவுன் சேர்த்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போகிற இடத்துல நம்ம காரைக்கால் வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. ஓகே, பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேனங்குடியில் இருக்கும். இப்போ பாருங்கள், கல்லு லோடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ராலியில் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க. பாப்பா கிட்டக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கடைசி செட்டு லோடிங்க. ஜல்லிக்கல் இங்கேருந்து லோடு பண்ணி அங்கே கொண்டு போய் கொட்டிட்டு வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிய போகுது. இனி இந்த இடத்துல வந்து கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கல் லோடு ஆகி முடித்தோடனே இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. வாங்க லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இன்ஜின் நிற்கிது. ஸோ இதுதான் கடைசி செட்டு லோடு. ஏன்னா பேரளத்துலேருந்துலாம் வந்துச்சு. பேரளம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த லோடை ஏற்றிட்டாங்கன்னா அடுத்தது இங்கே இதை ஃபிட் பண்ணிவிடுவாங்க கேட்டை. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரை போய் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க கேட்டு. இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணணும். முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரை போய் பார்த்துட்டு போவோம். வரும்போது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். சிக்னல் கேபிள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ நீளமான பிளாட்ஃபார்ம் பாருங்கள். ஸோ இவ்வளோ நீளமான பிளாட்ஃபார்ம் இது. இங்கே வந்து லைட் வரப்போகுது. அதுக்கான இதாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ ஸ்டேஷன் அங்கே எழுதிட்டாங்க நம்பரு. இங்கே பாருங்கள், பேலத்துலேருந்து அம்பலவரத்து 8 கிலோமீட்ரு. ஸோ எல்லா ஊருக்குமே முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. அங்கேருந்து அது வரைக்கும் நீளமான உங்களுக்கு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த சிக்னல் கேபிள் பார்த்தீங்கன்னா மண்ணு மூடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க அம்பலவரத்து ரயில்வே ஸ்டேஷனு. பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் இருக்குது எண்டு. இன்னும் போர்டு வைக்கல. நான் இங்கே இது முடிக்கணும். பார்ப்போம் அடுத்து என்னென்ன ஊருக்கு போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடியில் இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு. எல்லா ஊருக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே கான்க்ரீட் போட வேண்டிய வேலை பாக்கி இருக்குது. அடுத்தது வருவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் சொல்லுவோம்ல, லைட்டு. ஸோ இங்கேயும் லைட் வருது. ஸோ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பெயிண்ட் ஒர்க் அந்த பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நல்லா நடந்துகிட்ருக்கு. ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு பெரிய நீளமான அவங்க பிளாட்ஃபார்மு பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும். ஆனால் எத்தனை ட்ரெயின் நிற்க போகிறோன்னு தெரியல. நல்லா பெரிய ரயில்வே ஸ்டேஷனு. 2 மாடி ஏறி தான் நீங்கள் வரணும். ஸோ அங்கே பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஃபேக்ட்ரி. நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம். இங்கே எல்லாருக்கும் எலக்ட்ரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே ஒரு போல்ஸ் மட்டும் அப்படியே தனியாக நிற்க வச்சுருக்காங்க. அந்த வேலை இருக்குது போல். ஒயர் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதெல்லாம் எப்போ முடிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இங்கெல்லாம் எடுத்து கம்பிலாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இப்போது இது போட போகிறாங்க, சிமெண்ட் இது போட போகிறாங்க. அதை போட்டுட்டாங்க. அதுக்காக இங்கே கம்பியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம அப்படியே சொரக்குடி பார்த்துட்டு திருநள்ளாறு பார்த்துட்டு போக வேண்டியதான். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் இருக்குது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நம்மளால் வெயில் இருக்குனால அங்கெல்லாம் வரைக்கும் போக முடியல. ஸோ நம்ம அடுத்த டைம் வரும்போது நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ ஸ்டேஷன் செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை ட்ரெயின் நிற்க போகிறோன்னு தெரியல. இதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டினாங்கன்னு தெரியல. இதில் பாதி பேர் வந்து இன்னொரு நிலக்கரி ஏற்றிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நிலக்கரி ஏற்றிட்டு போகிறதுக்கு இருக்குது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கட்டி வச்சுருக்காங்க. நிலக்கரி இங்கே ஏதாவது கொட்ட போகிறாங்களான்னு தெரியல. திருநள்ளாறுலாம் பார்த்தீங்கன்னா 3ஆவது மாடியிலலாம் இருக்குது. ஸோ அவ்வளோ இதில் இருந்து நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. நிலக்கரி ஏற்றிட்டு போகிறதுக்காக இவ்வளோ இது கொடுக்க போகிறாங்க. நிலக்கரி ஏற்றிட்டு போகணுன்னா இந்நேரம் எப்படியோ முடிச்சிருக்க வேண்டியிருக்குது. பேசஞ்சர் சர்வீஸும் இருக்கிறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுது வேலை. இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பக்காவாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ இது வேலை நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து. அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நிலக்கரி ஏற்றிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. நிலக்கரி என்ன 24 மணி நிலக்கரி ஏற்றிட்டு போக போகிறாங்க. எல்லாம் வேளாங்கண்ணி போகிற வண்டியெல்லாம் இந்த வழியாக தான் வந்தாகணும். காரைக்கால் வேளாங்கண்ணி போகிற வண்டியெல்லாம் அதில் எந்த மாற்றத்தக்க வேலையும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் பிளாட் இது. சரிங்களா? அதனால் நிலக்கரி ஏற்றிட்டு போகணுன்னு சொல்லுவதுக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் கொஞ்ச நாள் அவங்க சொல்லிகிட்டு இருக்கணும், விட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி கான்க்ரீட் போட்டிருக்காங்க. இந்த இதை கட்டிட்டு திருப்பி ஒன்று இது ஏற்றணும். ஸோ இதுதான் பிளாட்ஃபார்மு. அவ்வளோதான். ஸோ இது அங்கே இருக்கிறதான் ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே நம்பர்ஸும் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்ரு. பேலத்துலேருந்து பத்தக்குடி 13 கிலோமீட்ரு. அவ்வளோதாங்க. சரி, நான் போர்டு வைக்கணும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது லைட்டு வச்சுருவாங்க, தண்ணி இது. அவ்வளோதான். ஸோ வேலை ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. சிஆர்எஸ் 15ங்கிறாங்க, இல்லை 20ங்கிறாங்க. இத்தனை தேதிக்குள்ளே வந்துருங்கிறாங்க. பார்க்கணும். முதல்ல எண்ணெய் ஒர்க்கு முடியணும். எண்ணெய் ஒர்க்கு முதல்ல என்னென்ன என்பதை நம்ம பேலத்தில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு பார்த்துறோம். ஏன்னா மணி கரெக்டாக இப்போ 4 ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், புது ஸ்லாப் போட்டுருக்கு. ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மரத்தெல்லாம் கட் பண்ணி ஆகணும். இது வந்து பெருக்கி டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாரி இந்த சிமெண்ட்டு போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இது. பட் ஊருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எப்படி வந்து இதில் ஏற போகிறாங்கன்னு கொஷின் மார்க்கு, எத்தனை ட்ரெயின் நிற்க போகிறோன்னு கொஷின் மார்க்கு. ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், எத்தனை பாருங்கள், 1 2 3 3ஆவது ஃப்ளோரில் இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏறுறீங்க, செகண்ட் ஃப்ளோரில் வருது ஸ்டேஷனு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்டேஷன் இப்போ லாக்கில் இருக்குது, அதனால் உள்ளே போக முடியாது. ஸோ அங்கே பாருங்கள், ஸ்லாபில் அந்த வழியாக நீங்கள் வெளில வரணும். ஸோ இதுதான் பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு. இந்த மாதிரி தான் அம்பகரத்தும் இதே தான்.
ரொம்ப கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணோன்னா நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? இதில் எப்படி வந்து இங்கே பாருங்கள், ரோடு பாருங்கள், ரோடு போட போகிறாங்க. ஸோ ரோடு போகிறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த ஊர்லேருந்து நீங்கள் வரணும். இதெல்லாம் வந்து இது எத்தனை பேர் பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. பயன்படுத்தினாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், இல்லைனா அது கொஷின் மார்க் தான். சரிங்களா? வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊர் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா சொரக்குடியில் இருக்கோம். அப்பாங்க எல்சி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் சொரக்குடியோட மெயின் இடம். இப்படியே போனால் நம்ம திருநள்ளாறு போகலாம். ஸோ சொரக்குடியில் இப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எல்சிக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வாங்க அப்படியே நம்ம திருநள்ளாறு போய் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு வந்தாச்சு. சரி பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. முன்னாடி போடாமல் இருந்துச்சு, இப்போ போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஷீட்டு வச்சாச்சு. திருநள்ளாறு வேறு லெவலில் இருக்குது ஸ்டேஷனு. அப்போ வெயில்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் வரப்போகிறோம் சொல்லியிருந்தோம். பட் அதெல்லாம் அப்புறமா தான் 2 லைனும் கிளியர் ஆச்சு. வயரிங்கும் முடிச்சுட்டாங்க. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஷீட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. ஸ்டேஷனே வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோப்பா, இந்த ஸ்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம். 4 வருஷமாக நான் ஏன் இந்த இதை நான் ரிப்பீட் பண்ணி போடுறேன்னா, என்னோடய சந்தோஷத்துக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ரீச் ஆகலை, அதுக்காக 2 டைம் போடுறேன். ஆனால் சில பேருக்கு எரிச்சலாக சொல்கிறாங்க. அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நான் செஞ்சிட்ருப்பேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கிறீங்கன்னா பார்க்காதீங்கன்னு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? பாருங்க, ஷீட்டு வச்சு ஸ்டேஷனை வேறு லெவலில் இருக்குது. அல்டிமேட்டுங்க, பார்க்கவே அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் வேணும் எனக்கு. எல்லா வேலையும் பிடிச்சிட்டாங்க. திருநள்ளாறு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஆண்டனா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அங்கே பாருங்கள், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஸ்டேஷனு. போன வாட்டி ஆப்சரா சீட்டு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி ஃபுல்லாக முடிச்சாச்சு, பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க வேலை. இது இந்த சின்ன இது மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு. நீங்கள் பாருங்கள், இங்கேயும் போட்டாச்சு. ஸோ திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வராங்க. உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக நீங்கள் வந்துடலாம். ஒன்றும் பெரிய தூரம் தான் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம கரைக்கோவில் பற்றி போய் காமிக்கிறேன். அங்கே வந்து சில பேர் ஏன் அங்கே ஆர்யூபி வரலன்னு கேட்குறீங்க. பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆர்யூபி வைக்க முடியாது. ஸோ அதனால் கேட்டு தான் வச்சாகணும். அந்த பஸ் ஸ்டாண்ட் மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஆர்யூபி வச்சுருவாங்க. மாற போகிறோன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த வெல்டிங் மிஷின் ஒன்று வந்திருக்கு. ஸோ எல்லா ஒர்க்கும் திருநள்ளாறில் கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்டேச்சும் முடிச்சாச்சு, பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான், ஸ்டேஷன் பக்காவாக ஆயிடுச்சு. இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. சரிங்களா? ஓகே, நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு, பார்த்துக்குவாங்க. ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் இருக்கும். அங்கே தான் ஸ்டேஷன் இருக்குது. இன்னும் ரோடுலாம் கொஞ்சம் போடணும். ஸோ பாருங்கள், அந்த ஆண்டனாலாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. இவன் விரைவில் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் முடிய போகுது. இனி அவங்க தான் டேக் ஓவர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன அந்த மாற்றம் நடக்கிற மாதிரி பொறுத்து வந்து பாருங்கள். அந்த ஆப்சரா சீட்டெல்லாம் போட்டாச்சு. ஸோ எல்லாம் பக்காவாக ஆகிடுச்சு. ஸ்டேஷனு வேறு லெவலில் இருக்குது. ஸ்டேஷனு எத்தனாவது மாடியில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் சில பேர் நிலக்கரி கொட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான அந்த காணொலி. நிலக்கரி கொட்டணுன்னா எங்கே கொட்ட போகிறாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டி வச்சுருக்காங்க. வெயிட்டிங் ஹாலு, ஏசி எல்லாமே இருக்குது உள்ள ஸ்டேஷனில். நான் முடித்தோன்னா உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ வேலை நடந்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். திருப்பி உங்களுக்கு ஆற்று நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன். எல்லாம் டோட்டலாக முடிக்கணும். நம்ம மேலே சுற்றி காமிக்கிறேன், பார்த்துக்குவோம். ஓகே, வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம். அதே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தீங்கன்னா கரைக்கோவில் பற்றி வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் மேலே இருக்கிற பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ரோடு. இங்கே பாருங்கள், முன்னாடி சரி நான் காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், கீழே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஷனை வேறு லெவலுக்கு போயிடுச்சு. லைட்டு தான் ஃபிட் பண்ணிட்டாங்க. அதை ரெடி நான் காமிச்சிருக்கேன். கீழே
அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க பெயிண்ட்டு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு, காரைக்கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனு. பக்கத்தில் காரைக்கால். ஸோ இது பாருங்க மரம். ஸ்டேஷனு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்டக்க வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து திரும்பினீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. ஸோ எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ முடியல. மணி பாருங்கள் 4:40. ஷீட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான். ஓகே, பார்ப்போம். இதுதாங்க இந்த வாட்டி. இது இன்னும் நம்ம பேரில் போய் பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு நான் ஓவராலாக என்ன நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்துக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காரைக்கோவில்பத்தோட என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், இதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து இங்கே நடந்து வந்தீங்கன்னா காரைக்கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கிட்டக்க தான். அதாவது இங்கேருந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரைட்டில் திரும்பினீங்கனாலே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு ரொம்ப கிட்டக்க. அதனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. காரைக்கால் கூட ரொம்ப தூரம். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறோம்னா சிட்டிக்கு நடுவில் இருக்குது. பட் என்னென்னா ரயில்வே கேட்டு ஒரு பிரச்சனையாக வந்துடும். இந்த ரயில்வே கேட்டு வந்து ஆர்விபியாக மாற்றணும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு தான் இப்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதுதான் ரயில்வே எல்சி. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, பார்த்துக்கோங்க. அதனால் ரயில்வே கேட்டு போட்டாங்கன்னா நம்ம நீடாமங்கோட ரயில்வே கேட்டு மாதிரி தான். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நடக்க போகுது. ஆர்விபி மாற்ற முடியாது, ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறனால ஆர்விபி கொண்டு வர முடியாது. பஸ் ஸ்டாண்டு மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஆர்விபியாக மாற்றிக்கலாம். மாறுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம வாங்க அப்படியே நேராக பேரளம் போயிடுவோம். நடுவில் வேறு யாராவது ஒர்க் இருந்தாலும் நான் காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டுன்னு பார்த்துக்கோங்க. 42.4 கிலோமீட்டர். திருப்பி 42.4 கிலோமீட்டர் நான் போயாகணும். ஸோ டோட்டலாக எனக்கு கணக்கு பண்ணிக்கோங்க 84 கிலோமீட்டர் வருது. அது மயிலாடுதுறையிலேருந்து நான் காரைக்கால் வருது. சரிங்களா? அதனால் உள்ளே போயிட்டு தான் வந்திருக்கோம். அதனால் 42.4 கிலோமீட்ரு. ஸோ போக வந்து 84 கிலோமீட்டர் எனக்கு ஆகுது. இதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க நமக்கு அப்படியே நேராக பேரளம் போயிடும். அது உங்களுக்கு பொருளாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பேரளத்தை போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேரளம் வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள் 5:40. இந்த ஸோ இப்போ தான் குட்ஸு போயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மன்னார்குடி வண்டி. குட்ஸு இப்போ தான் போயிட்டுருக்கு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். புதுச்சத்திரம், காரைக்கால் வந்து புதுச்சத்திரத்துக்கு போயிட்டுருக்கு. ரோடு அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் விரைவில் மாற்றம் வரும். இந்த சைடில் தான் போவோம். அதனால் ஸோ இங்கே ஒரு ஆக்சுவலாக இங்கே ஒரு சிக்னல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்தாச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சிக்னல் இருந்துச்சு. அந்த சிக்னலை எடுத்த பிறகு இந்த சிக்னலை போட்டாச்சு. ஸோ விரைவில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. அது எண்ணெய் ஒர்க் நடந்து முடிஞ்சோன்னே இந்த இது அப்படியே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தனி இதாகிடும். தனி லைன். இது பேரளம் கரெக்டாக வந்து தனி லைன் ஆகிரும். இப்போ பேரளம் வந்து ஜங்ஷன் ஆகிரும். ஸோ இந்த ட்ராக்கராக தூக்கி இங்கே வச்சுருவாங்க. நீங்கள் எலக்ட்ரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒயர் வந்து உள்ளே போயிடாக இருக்கும், அந்த சைடில் போயிருக்கு. அதை வந்து ஆக்சுவலாக வந்து அது டெம்பரரியாக போட்டிருக்காங்க. குட்ஸ் ஆப்ரேட் டெம்பரரியாக போட்டிருக்காங்க. இப்போ இருக்க எந்த லைனும் அதுக்குள்ளே ஆப்ரேட் பண்ண முடியாது. சாருக்காரங்க ஏன்னா முன்னாடி ஆக்சுவலாக எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள். செடியெல்லாம் முளைச்சி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆகுது. 6-7 மாதம் வரைக்கும் இப்படியே தான் இருக்குது. இந்த செடியெல்லாம் முளைச்சி இப்படி கிடக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம லைனு. ஸோ அங்கே ஒரு இது எடுத்தாச்சு. ஸோ இது நல்ல விஷயம். ஸோ அடுத்த மூமெண்ட்டு இங்கே தான். ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ செடி முளைச்சி கிடக்குதுன்னு.
இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் லைன் பிளாக் இருக்கும். என்ஐ ஒர்க்கு முடிஞ்சோடனே டோட்டலாக எல்லா வண்டியும் இந்த சைடில் போகிறதுக்கான இது வந்துடும். உங்களுக்கு சிக்னல் எல்லா பணிகளும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம நீங்கள் பார்த்த வரைக்கும், நான் சொல்கிற வரைக்கும் சேலத்துலேருந்து அம்பகடத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் ஒர்க்கு இருக்குது. அதையும் விரைவில் முடிச்சுடுவாங்க. திருநெல்வேலி ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. எல்லாமே காரைக்கால் பற்றி முடிச்சாச்சு. ஸ்டேஷன் ஒர்க்கு தான் அடுத்தது. ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. மேனங்குடி மட்டும்தான் இன்னும் பேலன்ஸு. அது இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது சொரக்குடியில் கேட்டு வச்சு முடித்தோடனே மேனங்குடிக்கு வந்துடுவாங்க. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த வாரம்னா மேக்ஸிமம் ஒர்க்குக்கு தொடர்ந்து ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்குது. ரெக்டிஃபிகேஷன் வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சந்தோஷமான விஷயம்தான். தொடர்ந்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இதில் எந்த இதுவும் கிடையாது. அதை பாருங்கள், அந்த வெஃபர் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சும்மா டெம்பரரியாக தான் போட்டிருக்காங்க. அந்த லைன் அப்ஷூராக இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதை அப்படியே தூக்கி இங்கே செட்டோடு மாற்றிடுவாங்க. அவ்வளோதான் வேலை. இது தூக்கி இந்த லைனை கொடுத்துட்டிங்கன்னா 3 லைன் இருக்குது பார்த்திங்கன்னா, 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்திங்கன்னா, 3மே இதை கூட லிங்க் ஆகிடும். இப்போ ஒரே ஒரு இது மட்டும் லிங்க்கு, ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் லிங்க்கு டெம்பரரியாக கொடுத்துருக்காங்க. கேரளத்தில் ஃபஸ்ட்டுலேருந்து மட்டும் டெம்பரரியாக லைனுக்குள்ளே உள்ளே போக முடியும். மீதிக்கு எந்த இதுவும் போக முடியாது. இனி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த லைன் இந்த இது அப்படியே தூக்கி இங்கே வச்சுட்டாங்கன்னா தொடர்ந்து ஃபஸ்ட்டு இது மெயின் லைனு, அங்கேருந்து 2 லைனும் டோட்டலாகவே இதில் கனெக்ட் ஆகிடும். பேலங்காரைக்கல்லோட கனெக்ட் ஆகிடும். இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்ஸு. நான் வாரத்தில் திருப்பியும் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். சிஆர்எஸ் வர வரைக்கும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து அப்டேட் இருக்கும். பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்பா சாமின்னு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வேலை. ஸோ இந்த ஆக்சுவலாக மே மாதம் ஃபஸ்ட்டு ஃபேஸோட அப்டேட்ஸு. ஸோ வேலைத்துலேருந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 90% ஒர்க் முடிச்சாச்சு. மீதி 10% மட்டும்தான். அதுவும் விரைவில் முடிச்சிடுவாங்க. முடித்தோடனே சிஆர்எஸ் முதல்ல என்ஐ ஒர்க் நடக்கணும். என்ஐ ஒர்க் நடந்து முடித்தோடனே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸு திருநள்ளாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் டோட்டலாக முடித்த பிறகு எலக்ட்ரிக் லோக்கோ ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குட்ஸு ஒரு 2 வாட்டி ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேட் கீப்பர், அதுக்கு முன்னாடி கேட் கீப்பர்லாம் அப்பாயின்மெண்ட், ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் எல்லாமே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த சைட்டில் தான். ஸோ இதுதாங்க இந்த வாரத்தோட அப்டேட்ஸு. நான் உங்களுக்கு வர என்னென்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலியை பற்றி என்ன நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.